ஸோ ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த எக்ஸாம்டட் பர்க்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுல வந்து சில லைன் ஐட்டம்ஸ் பார்த்தோம். விச் மீன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்டட் உள்ள வரும். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பிளஸ் வேற என்னென்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்னா யாருன்னு பார்த்தோம், அதர் பெனிஃபிட்ஸ்ல எது எது வரும்னு பார்த்தோம். ஸோ பர்க்ஸிட்ஸ்க்கு மீனிங், அது உள்ள என்னென்ன டாபிக்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேல்யூவேஷன் ஆஃப் அக்கமடேஷன். வேல்யூவேஷன் ஆஃப் அக்கமடேஷன். ஸோ அக்கமடேஷன் அப்படின்றது என்னன்னா, விச் மீன்ஸ் தட் இஸ் அ ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, எம்ப்ளாயர் வந்து அவரோட எம்ப்ளாய்க்கு வீடு தருவாரு. விச் மீன்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த அக்கமடேஷன் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒன்னு அதுக்கு ரெண்ட் பே பண்ணிருக்கலாம், இல்ல அந்த ரெண்ட் பே பண்ணிருப்பாரு யாரு, எம்ப்ளாயி வந்து ரெண்ட் பே பண்ணிருவாரு. ஆனா அந்த எம்ப்ளாயர் வந்து அதை ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பழைய அமெண்ட்மெண்ட் படி இருக்கும், நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் அக்கமடேஷன், வேல்யூவேஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன். இது என்ன அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன்? வித்தவுட் ஃபர்னிச்சர், வெறும் வீடு மட்டும் தான் கொடுப்பாங்க. உள்ள வந்து இந்த சோஃபா இருக்கிறதோ, இல்லைன்னா டைனிங் டேபிள் இருக்கிறதோ, இல்ல வேற என்ன சொல்லலாம், இந்த இடத்துல இந்த இது டிவி மாட்டுறது, அந்த என்ன சொல்லுவாங்க, ஷெல்ஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு வீடு கொடுத்துருவாங்க, அதில் நீங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பொருள்லாம் வாங்கி போட்டு நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனா இருக்குன்னா அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருப்பான். அக்கமடேஷன் ஹியர் இன்க்ளூட் ஃபிக்ஸ்டு ஆஸ் வெல் அஸ் ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர். ஃப்ளோட்டிங்ல இருக்கிறது கூட அக்கமடேஷன் தானா? அது எப்படி, வீடு எப்படி ஃப்ளோட்டிங்ல இருக்கும் பேஸ்மெண்ட் இல்லாம அப்படின்னா, இந்த கேரவன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ், கேரவன், இது எல்லாமே கூட எதுல சேரும்னா இந்த வேல்யூவேஷன் ஆஃப் அக்கமடேஷன்ல சேரும் டெஃபினட்டா. ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்லிருப்பான், ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அதான் சொல்லிருப்பான். மற்றபடி வேற எதுவும் பெருசா இருக்காது. நீங்க ஜஸ்ட் அதுல கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். போட் ஹவுஸ், இந்த கேரவன், அதுக்கப்புறம் இன்னும் சில வீடுலாம் சொல்லிருப்பான். இந்த கேரளா சைட்ல தண்ணியில வீடு இருக்க மாதிரி சம்திங். பாருங்க, கேரவன், மொபைல் ஹோம், ஷிப் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கானா. ஸோ தட் இஸ் த ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா டிவைட் பண்றாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் வேல்யூவேஷன், எம்ப்ளாயிஸை வந்து 3 கேட்டகரியா டிவைட் பண்றாங்க. இதுல நம்மளுக்கு எது மேஜரா தேவைப்படும் அப்படின்னா இந்த தேர்ட் கேஸ் தான், சி கேஸ். அதர் எம்ப்ளாயிஸ் தான் மேஜரா தேவைப்படும். மேல இருக்கிறவங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஸ்டேட், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், எனி அண்டர்டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். அகாமடேஷன் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் டு தன் எம்ப்ளாயிஸ் சர்விங் ஆன் டெபுடேஷன் பீரியடுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேரை வந்து டெபுடேஷன் பீரியடுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஊருக்கு போங்க இவ்வளவு நாளைக்கு. அப்ப அங்க அந்த ஊருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு அங்க வீடு தரணும் இல்லையா? சோ அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கலாம். சாமி படத்துல வர மாதிரி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் வருவார் இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க திருநெல்வேலி சிட்டியை போய் நீங்க இப்போ கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெபுடேஷன்ல போடுறாங்க அப்படின்னா தென் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பி பாயிண்ட். சி பாயிண்ட்ல அதர் எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி எல்லாம் அதர் எம்ப்ளாயிஸ் தான் வந்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த அதர் எம்ப்ளாயிஸ் தான் நம்ம படிப்போம் வேல்யூவேஷனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்க்ளூடிங் மிலிட்டரி பர்சன் அப்படின்னு போட்டிருக்கேன். Central state government employees. The accommodation is provided by central government or state government to the employees, either holding office or post in connection with the affairs of the union or such state. The value of perquisite in respect of such accommodation is equal to the license fee, which would have been determined by central government, state government in accordance with the rules framed by the government. The taxable value of perquisite will be mentioned in the problem. Employees of local authority or foreign government are not covered under this category, which means இப்போ perquisites அப்படின்ற calculation இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எடுக்கிறோம், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா perquisites வந்து யாரை டிட்டர்மைன் பண்ணிட்டு இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணிருமா. ஓகே, நீங்க இது கால்குலேஷன்லாம் பண்ண வேணாம், அவங்களே டிட்டர்மைன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயில யாரெல்லாம் சேர மாட்டாங்க, லோக்கல் அத்தாரிட்டி, ஃபாரின் கவர்மெண்ட், இவங்கலாம் வந்து இந்த கேட்டகரியில கவர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வேல்யூவேஷன் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல வேல்யூவேஷன் எதுவுமே இருக்காது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல வேல்யூவேஷனே இருக்காது. தேர்ட் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வேல்யூவேஷன் இருக்கும். ஓகே, சோ இது ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தா போதும். அடுத்து, அகாமடேஷன் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் டு அன் எம்ப்ளாயி சர்விங் ஆன் டெபுடேஷன் பீரியட்ல இருந்துச்சுன்னா என்ன அப்படின்றது, இதுக்கு வந்து வேல்யூவேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் மோர் ஆர்லெஸ் இது வந்து அவ்வளோவா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகே, சிட்டி இன் அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் ஹேவிங் பாப்புலேஷன் 25 lakhs. 25 lakhs பாப்புலேஷன் இருக்கு, மோர் தென் 25 lakhs. இது 10 lakhs to 25 lakhs. இது எனி அதர் சிட்டி. இது அமெண்ட் ஆயிருக்கும், அமெண்ட்மெண்ட் மட்டும் பார்த்து சொல்லுங்க, இங்க மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
இது வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு வேல்யூ எடுக்கிறது, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு வேல்யூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, உங்க புக்ல அமெண்ட் ஆயிருக்கும். ஃபிஃப்டீன் 10 7.5 மாத்திட்டேமா? மேபி சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர் தான். 15 10 7.5 கரெக்டா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். பாப்புலேஷன்ல எதனா அமெண்ட் ஆயிருக்கா? பாப்புலேஷன்ல எதுவும் அமெண்ட் ஆகல. ஓகே, சூப்பர். ஸோ என்னன்னா, பிஃபோர் தட் இங்க 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 வந்து 10 இருந்துச்சு, இங்க 7.5 இருந்துச்சு, இங்க 5 சம்திங் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் இது அமெண்ட் ஆயிருக்கு, நான் அப்டேட் பண்ணிருக்கேன். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 25 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருக்கா அந்த ஊர்ல, அப்ப எவ்வளவு வேல்யூ எடுக்க சொல்றோம்? பர்க்விசிட்ஸ் வேல்யூ 15% ஆஃப் த salary ஃபார் த பீரியட் டியூரிங் விச் த எம்ப்ளாயி ஆக்குபை த said accommodation. அவர் அந்த அக்கமடேஷன் ஆக்குபை பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஆக்குபை பண்ண பீரியட்ல எவ்வளவு சேலரி வாங்குறாரு, அதுல இருந்து 15% வந்து நீங்க என்ன பண்ணணுமா, ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் கட்டணும். 15% எடுத்தா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, இந்த அமௌண்ட்டை பெர்குசிட்ஸ்னு சொல்லி டாக்ஸபிள் சேலரியில நீங்க ஆட் பண்ணிப்பீங்க. எப்படி கிராஜுவிட்டி எல்லாம் நம்ம ஆட் பண்ணி டாக்ஸபிள் சேலரிக்கு ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி இதை கொண்டு போய் அதில் ஆட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்குன்னா, 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 10% ஆஃப் த சேலரி. ஓகே, அப்போ இது எனி அதர் சிட்டி அப்படின்னா லெஸ் தென் 10 lakhs பாப்புலேஷன் இருக்குன்னா 7.5, அவ்வளவுதான். 7.5% ஆஃப் த சேலரி. மற்றதெல்லாம் காமன் தான், அந்த அக்கமடேஷன் எப்போ வாங்கணும். ஸோ யூ ஹேவ் டு பி ரிமெம்பர். எப்படி நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை நான் ரிமூவ் பண்றேன். எப்படி ரிமெம்பர் பண்ணோம் அப்படின்னா, மோர் தென் 25 lakhs 15%, 10 to 25 lakhs 10%, லெஸ் தென் 10 lakhs 7.5%. அவ்வளவுதான். இது எதுக்கு? டெபுடேஷன் பீரியடுக்கு. டெபுடேஷன் பீரியட்ல கவர்மெண்ட் ஏதாவது போஸ்ட் பண்ணிருக்கா, ஆனா இந்த கால்குலேஷன் வராது. சி கால்குலேஷன் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சம்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, சோ இதை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தென் டெபுடேஷன் பீரியட் முடிஞ்சிச்சு. ஸோ இயர் சில டாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த டாக்ஸ் பாயிண்ட் காமன் டாக்ஸ் பாயிண்ட் தான், விச் மீன்ஸ் பிக்கும் சிக்கும் காமன் பாயிண்ட். அதாவது இந்த 2+3 ஒன்று இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இன்னும் பார்க்கல இல்லையா, அதுக்கும் காமன் பாயிண்டா இருக்கும். Salary shall be determined on due basis also, where an assessee is receiving salary from 2 or more employees. The aggregate salary for the period during which accommodation has been provided by any of the employees shall be taken into account, which means, அதாவது 2 எம்ப்ளாயர் இருக்காங்க, எம்ப்ளாயர் 1, எம்ப்ளாயர் 2. 2 எம்ப்ளாயர் கிட்டயும் நான் வேலை செய்யறேன், 2 பேர்கிட்டயும் வேலை செய்யறேன். ஆனா எனக்கு எம்ப்ளாயர் 1 மட்டும் தான் என்ன அலோகேட் பண்ணிருக்காரு, ஹவுஸ் அலோகேட் பண்ணிருக்காருன்னு வச்சுப்போம். ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் எம்ப்ளாயர் 1 மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அப்ப நான் இந்த சேலரி அப்படிங்கிறது வெறும் எம்ப்ளாயர் 1 கிட்ட இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணுமா கால்குலேஷன் பர்பஸ் கேட்டா கிடையாது. 2 பேர்கிட்ட வாங்குற சேலரியும் அக்ரிகேட்டா எடுத்துட்டு, ஓகே, அக்ரிகேட்டா எடுத்துட்டு அதுலதான் நான் 15% or 10% or 7% எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். 7.5% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? பை எனி ஆஃப் த எம்ப்ளாயர் ஷல் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அக்ரிகேட் சேலரி எவ்வளவோ அதுதான் நீங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். இவர் ஒருத்தர் தான், இப்போ பை எனி ஆஃப் த எம்ப்ளாயர்னா ஒருத்தர் தான் வீடு கொடுக்குறாரு, மேபி 2 பேரும் கூட வீடு கொடுக்கட்டும். அப்ப 2 பேருக்குமே பெர்குசிட்ஸ் வர மாதிரி அக்ரிகேட் சேலரி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அக்ரிகேட் சேலரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகேட் சேலரி 2 பேரும் வீடு கொடுத்தா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆல்ரெடி அக்ரிகேட் சேலரி தான் கால்குலேட் பண்றோம். அப்ப டைரக்டா வந்து டாக்ஸ் பண்ணிருக்கான். ஆனா டிஃப்ரெண்ட் ஏரியால இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸும் மாறும். அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-3 பேர்கிட்ட வாங்கியிருந்தோம்னா அந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து மானிட்டரி பேமெண்ட்ஸ் which are not in nature of perquisites. ஆமா, மானிட்டரி பேமெண்ட்ஸ் perquisites இல்ல. Shall be taken into account. Example, leave encashment during the continuation of year shall be included in salary for the purpose. Okay, however, if such pay leave is received at the time of retirement, the such will not be considered. Okay, இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த சேலரியில நீங்க வேற எதெல்லாம் ஆட் பண்ணுமா, டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுமா. டெர்மினல் பெனிஃபிட்ஸ்னா என்னென்ன, லைக் கிராஜுவிட்டி பென்ஷன் தான், பட் ஆனா இவங்க லீவ் என்கேஷ்மெண்ட் கொடுத்துருக்கான். பட் தி சேட் லீவ் என்கேஷ்மெண்ட் ஒன்லி. இந்த சேலரியில் நீங்க அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுல 15% எடுக்க சொல்லியிருக்கான். என்ன காரணம், ஏன் அப்படின்னா இது மானிட்டரி பேமெண்ட் தானே, லீவ் என்கேஷ்மெண்ட்ன்றது பெர்குசிட்ஸ் இல்லையே. சோ அப்போ அதையும் சேலரியில் நீ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணு. எப்போ மட்டும், டியூரிங் த கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ். அவன் சர்வீஸ்ல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் போது லீவ் என்கேஷ்மெண்ட் வாங்கியிருந்தா நம்ம என்னன்னு பார்த்தோம், போத் எம்ப்ளாய்க்கும் டாக்ஸபிள்னு பார்த்தோம். அது ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ அதை கன்சிடர் பண்ணிக்கோ
அப்படின்னு சொல்றான். இந்த சேலரி கூட அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கோ. இன்கேஸ் அதை வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல வாங்குறான் அப்படின்னா தென் சச் ரிசிப்ட் ஷல் நாட் பி கன்சிடர். அப்போ அந்த ரெசிப்ட் நீ கன்சிடர் பண்ணாத. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? சேலரியில நீங்க எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த 15% நீங்க கால்குலேஷன் பண்றதுக்காண்டி, ஏன்னா இங்க சேலரி 50% ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்கோம். அப்ப சேலரியில இங்க என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஃபார் கால்குலேஷன் பர்பஸ், நாட் அ ஒரிஜினல் சேலரி, கால்குலேஷன் பர்பஸ். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் ஈஸியா இருக்கும். கால்குலேஷன் பர்பஸ் சேலரி, இட்ஸ் நாட் அ ஒரிஜினல் சேலரி. ஏன்னா கால்குலேஷன் பர்பஸ் வரும்போது டிஏவும் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபார்மிங் பார்ட் இருந்தா ஃபார்மிங் பார்ட் மட்டும் எடுத்துப்போம், அதர்வைஸ் டிஏ இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சோம். எதுக்காண்டி? கால்குலேஷன் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஒரு பெரிய சம் போட்டுனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இன்னும் தெளிவா. பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ. அப்புறம் ஹியர் சேலரி டஸ் நாட் இன்க்ளூட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃப் எம்ப்ளாயி. இப்போ எம்ப்ளாயருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் போடுவார் இல்லையா? அது இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டா அது இன்க்ளூட் ஆகாது. அப்ப எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூட் ஆகுமா? எஸ், அஃப்கோர்ஸ் இன்க்ளூட் ஆகும் இந்த சேலரியில. புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான் காமன் பாயிண்ட். கொஞ்சம் இப்போ புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த லைன்ல எது புரியல அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட செகண்ட் ஒன் முடிஞ்சு, விச் மீன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு டெபுடேஷன் பீரியட்ல வந்து சர்வ் பண்ணாங்கன்னா என்ன அப்படின்றது முடிஞ்சு. இப்போ இதுதான் ஒரிஜினல். அதர் எம்ப்ளாயிஸ் ரெசிடியூவல் கேட்டகரி 15 7.5 மாத்திருக்கேனா? முடிச்சு விட்டிங் போ. 1/9/2023. எங்க டெபுடேஷன் பீரியடே காணும்? பா, இவ்வளவு நேரம் நான் மூச்சு பிடி கத்தனல்ல, அது எதுவுமே இதுல வரல. தே ப்ரொவைடட் 2 ஒன்லி. இது அமெண்டே ஆயிட்டு இருக்கு. எப்படி அமெண்ட் ஆயிருக்குன்னா, அவன் வந்து பாருங்க அதர் கேட்டகரிஸ் தான் வச்சிருக்கான், டெபுடேஷன் கேட்டகரியே ஒண்ணு இல்ல. இவ்வளவு நேரம் பாத்திருக்கீங்களே, சொல்ல வேண்டாமா அங்க பாதை இல்லை என்று? நான் பழைய புக்ல தானே பார்த்தேன், புது புக்ல தெரியல. ஐயோ, சொல்லக்கூடாதா அங்க பாதை இல்லை என்று? சோ என்ன ஆயிருக்குன்னா அமெண்ட் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன்டா எங்கேயோ அமெண்ட் ஆச்சு. ஏன்னா போன பேட்ச் அவங்களுக்கு எடுக்கும் போது நான் யோசிச்சேன், இது அமெண்ட் ஆச்சு எப்படி நான் கரெக்டா போட்டேன் பிபிடில, அவங்க சேஞ்ச் பண்ணணுமே நம்ம அங்க, சரி பிபிடில சேர்த்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் போல அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே, சோ ரெபுடேஷன் பீரியட் இங்க இல்ல, 2 கேட்டகரியா தான் பிரிச்சிருக்கான். லாஸ்ட் புக்ல தான் 3 கேட்டகரின்னு இருக்கும், புது புக்ல 2 கேட்டகரி தான் இருக்கு. ஓகேவா? சோ ஓபன் ப்ளீஸ். ஓபன் ஆகல. ஓபன்ல தான் இருக்கா? சோ இப்போ 2 கேட்டகரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதர் கேட்டகரியிலே உங்களுக்கு 2 வச்சிருக்கான். என்னன்னா இது அப்ளிகபிள் அப் டு 31/8/2023, which means ஆகஸ்ட் 2023. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட புக்ல உங்களோட கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி 2023 அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அப்போ நீங்க இதுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னமா வேல்யூ ஆஃப் ஃபோக்கஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/9, அதாவது செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர் 2023, ஆகஸ்ட் அதுக்கப்புறத்துல இருந்து இது அப்ளிகபிள் ஆகுது. ஓகேவா? சோ ஹியர் நோட்ஸ். நல்ல வேலை, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் எதுவும் சேஞ்ச் ஆகல. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சது ஓகே தான். ஓகே, சோ salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், salary ஹியர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இதை பாத்துருவோம், அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பாத்துருங்க. சேலரினா எது எது சேர்த்துன்னு பாருங்க. பேசிக்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், இஃப் இட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ஃபார்மிங் பார்ட் இருந்தால் ஃபார்மிங் பார்ட் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து போனஸ், கமிஷன், ஃபீஸ், ஆல் அதர் டாக்ஸபிள் அலவன்சஸ். டாக்ஸபிள் அலவன்சஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், இப்போ அலவன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த அலவன்சஸ்ல எது எதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் விட்டுணும். அந்த 100 ரூபாய் சில்ட்ரன்ஸ்க்கு 200 ரூபாய் கொடுப்போம் இல்லையா? அந்த எக்ஸம்ஷன் போக பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வரும் பாருங்க, அந்த அமௌண்ட்டை தான் இங்க ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஒன்லி டாக்ஸபிள் அமௌண்ட் பிளஸ் எனி அதர் மானிட்டரி பேமெண்ட் பை வாட் எவர் நேம் கால்ட் எக்ஸ்க்ளூடிங் பர்க்விசிட்ஸ், விச் மீன்ஸ் வேற ஏதாவது மானிட்டரி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்களா, லீவ் என்கேஜ்மெண்ட், கிராஜுவிட்டி அட் டைம் ஆஃப் சர்வீஸ்ல ரிசீவ் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த டைம் ஆஃப் சர்வீஸ்ல நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தென் தட் வில் பி இன்க்ளூடட் இன் யுவர் சேலரி. பர்க்விசிட்ஸை தவிர, ஏன்னா நம்ம படிக்கிறதே பர்க்விசிட்ஸ் தான். கரெக்டா? நம்ம படிக்கிறதே பர்க்விசிட்ஸ் தான். அப்ப பர்க்விசிட்ஸ் தவிர மத்த எது எதெல்லாம் சேலரி உள்ள வருதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுல 15%, 10% எடுக்கணும். அதுதான் இங்க சொல்ல வர கதை. excluding perquisites and lump sum payment received at the time of termination. Termination is nothing, retirement.
ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஆர் உங்களை வேலையை விட்டு தூக்குறது இதெல்லாம் தான் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, termination of service or superannuation, voluntary retirement like gratuity, service pay, leave encashment, voluntary retirement benefit, computation of pension or similar payments. இங்க என்ன சொல்லிருக்கானா இதெல்லாம் லம்சமா உங்களோட டெர்மினேஷன் பீரியட்ல வாங்கியிருந்தா மட்டும்தான் எக்ஸம்டட். ஓகே, உங்களோட டெர்மினேஷன் பீரியட்ல வாங்கியிருந்தா மட்டும்தான் என்னது எக்ஸ்க்ளூடிங். இன்கேஸ் நீங்க ஆன் சர்வீஸ்ல இருக்கும் போதே வாங்கியிருந்தா அப்ப என்ன இன்க்ளூடிங் அர்த்தம். ஓகேவா, டன்னா. இதுதான் இந்த இடத்துல salary மீன்ஸ். இந்த salary மீன்ஸ் உங்களுக்கு புரியுதா? நம்ம கிராஜுவிட்டி கால்குலேஷனுக்கு எப்படி salary மீன்ஸ்னா salary பிளஸ் டிஏ மட்டும் கால்குலேட் பண்ணி அதுல ஒரு மாதிரி பெர்சன்டேஜ் போடுவோம். கரெக்டா? அதே மாதிரி பெர்குசிட்ஸ் கால்குலேஷனுக்கு இந்த மாதிரி salary அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சதெல்லாம். salary டியூ பேஸ்ல டிட்டர்மைன் பண்ணலாம், அக்ரிகேட் salary, அந்த லீவ் என்கேஜ்மெண்ட் எப்படி ஆட் பண்ணணும் நான் சொன்னது, அப்புறம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இதெல்லாம் காமன். இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அது டெபுடேஷன் பீரியடுக்கும் அதே தான் வரும், இதுக்கும் அதே தான் வரும் தான் நான் பிபிடியில் அது ஒன்னே ஒன்று போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் காமன் தான். ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் என்ன, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன. ஓகே, இப்படி தான் எழுதிக்கங்க. அப் டு ஆகஸ்ட் 2023, மோர் தென் ஆகஸ்ட் 2023 எழுதிக்கங்க. அப்பதான் ஞாபகம் வரும். ஆகஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினை நல்லா படிங்க. அப்போ கொஸ்டின் நல்லா படிச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆன்சர் மாறும். 2 மார்க்ல மோஸ்ட்லி கேட்பான். ஃபைனல் 2 மார்க்ல இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு. பிரவீன் பைத்தியக்காரன் கரெக்டா எழுதிட்டு வந்துட்டான். வெளியே வந்து கூட சொல்லல. போன பேட்ச் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது தான் சொன்னான். அதுக்கு நீ மாத்தலையா, அவன் தான் இதை ஞாபகப்படுத்தினான். அது நீ மாத்தலையா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதானே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மாத்திட்டேன்டா, அமெண்ட்மெண்ட் நான் போட்டு வந்துட்டேன்டா, 7.5 தானடா, சாரி 10 தானடா அப்படின்னு சொன்னேன். 10% நான் எழுதிட்டு வந்துட்டேன். 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே 10%. யோ அது அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு, நீ கொஸ்டினை தெளிவா படிக்கல, அது வந்து செப்டம்பருக்கு அப்புறம் இருந்துச்சு, நீ நல்லா கவனிச்சிருக்கணும், செப்டம்பருக்கு அப்புறம் வந்து 7.5 இருக்கு அப்படின்னு சொல்லி என் வயிற்றுல வந்து நெருப்பள்ளி போட்டான். ஓகே, ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம், பட் நம்ம டேட் பார்க்காம விட்டுருவோம். நம்ம டேட் கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும் எப்பவுமே. ஓகேவா? ஸோ அதனால டேட் ரொம்ப முக்கியம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் டேட் ரொம்ப முக்கியம் டாக்ஸ்ல. ஓகேவா? டன். ஸோ என்னன்னா பாப்புலேஷன் வந்து 25 lakhs மேல இருக்குன்னா 15%. இது நம்ம பார்த்தது. 10 to 25னா 10, எனி அதர் சிட்டி 7.5. இது என்ன, இந்த என்ன கேஸ் அப்படின்னா அக்கமடேஷன் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர். லெசன்ஸ் பிபிடில போலாம். அக்கமடேஷன் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயரால சொந்தமா வச்சிருக்காரு, அவர் சொந்த அக்கமடேஷன் வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா அவர் சொந்த வீடு உங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாரு, ரெண்டே இல்லாம கொடுக்குறாரு. அதனாலதான் அதுக்கு பேர் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். ஓகே, சோ இப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு காசு எப்படி மதிப்பிடுறதுன்னு தெரியாது இல்லையா நம்மளுக்கு. அதாவது அதுக்கு எவ்வளவு எக்ஸாக்டா காசு ஆகும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சோ அதுக்காக இந்த கால்குலேஷன் வச்சிருக்காங்க. சோ இந்த கால்குலேஷன் போது சேலரியில தான் இப்ப நம்ம படிச்சோம், எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் எது இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். போட்டுட்டு நம்ம 15 or 10 or 7.5 போடுவோம். இன்கேஸ் எம்ப்ளாயர் அதை ஓன் பண்ணல, நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர். இன்கேஸ் அவர்கிட்ட சொந்தமா வீடு இல்ல, என்னோட ஓனர் கிட்ட சொந்த வீடு இல்ல அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணும், ரெண்ட் பே பண்ணிருப்பேன், ஆர் பேயபிள் பை த எம்ப்ளாயர் ஆர் 15% ஆஃப் த சேலரி விச் எவர் இஸ் லோவர். விச் மீன்ஸ் நான் ரெண்ட் எவ்வளவு பே பண்றேன், ரெண்ட் ஏதாவது நான் பே பண்ணுவேன் இல்ல, விச் மீன்ஸ் அது பேயபிள் பை எம்ப்ளாயர், அதர்வைஸ் பேயபிள் பை எம்ப்ளாயர் இல்லைன்னா 15% ஆஃப் த சேலரி, டைரக்டா 15%. இது மூணுத்துல எது விச் எவர் இஸ் லோவரோ அதை தூக்கி போய் நான் பர்பஸ்ல பண்ணுவேன். அதை நான் அங்கேயே சொல்லியிருக்கான். Rent paid or payable by employer or 15% of the salary, whichever is lower is your purposes அப்படின்னு போய் அதில் ஆட் ஆகும். ஓகேவா? நீங்க எவ்வளவு ரெண்ட் பே பண்றீங்க, ரெண்ட் பேயபிள் பை எம்ப்ளாயர், எம்ப்ளாயரும் பே பண்ணலாம் இல்லையா, அதர்வைஸ் ரீபரிஷ்மெண்ட் வாங்கிப்பீங்க. அப்படி இல்லைன்னா 15% ஆஃப் த சேலரி, நாட் ஓன்டுனா. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நல்லா தெளிவா. ஸோ இதுதான் ஒரு ப்ரொவிஷன். ஆனா ரெண்ட் பெய்டு அப்போ நாங்க ஹெச்ஆர்ஏன்னு ஒன்று படிச்சோமே, அது என்ன அப்படின்னா அது அலவன்சஸ். ஓகே, அது அலவன்சஸ், அது கையில காசா கொடுத்துருவான், அது மணியா கொடுத்துருவான். இங்க நீங்க படிக்கிறது பர்குசிட்ஸ், மணியா கொடுக்க மாட்டான். இங்க எதுவுமே மணியா கொடுக்கல, உங்க கையில எதுவும் மணியா வரல. பேயபிள் பை எம்ப்ளாயர்னா கூட டைரக்டா அந்த ஓனருக்கு தான் பே பண்றான், அந்த வீட்டோட ஓனருக்கு தான் பே பண்றான், உங்க கையில கொடுத்து அப்படி பே பண்ணல. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க கால்குலேஷன் பர்பஸ்க்கு இது எடுத்துப்பீங்க. இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து 40 lakhs மாறி இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து 15 to 40 lakhs இருக்கு. இந்த இடத்துல லெஸ் தென் 15 lakhs இருக்கு. ஓகேவா? இதுதான் சேஞ்சஸ். ஸோ இந்த 25 40 மாறி இருக்கு, 15 to 14 மாறி இருக்கு, 15 மாறி இருக்கு. இதுதான் சேஞ்சஸ், அமெண்ட் ஆயிருந்தது. ஓகே, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி போனோம் அப்படின்னா இங்க 10 7.5 5. ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சுரா, அது 5 இது 7.5 அங்கேயே மாத்தணும் இல்லையா, 10 7.55.
ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினைச்சு நான் தலைகீழா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 15க்கு பதில் 10 மட்டும் மாறும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்த எல்லாம் காமன் தான். ஸோ அப்போ நம்ம அங்க எழுதுன மாதிரி தான். அங்க என்ன எழுதணும், இங்க எழுதணும் இல்லையா? அதோ இந்த இடத்துல இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 15ன்றது 10 மாறி இருக்கு, 10ன்றது 7.5 மாறி இருக்கு, 7.5ன்றது 5 மாறி இருக்கு. ஓகேவா? விச் மீன்ஸ் இது ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்தா, ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்தா. இன்கேஸ் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்தா நம்ம என்ன பார்த்தோம்? நாட் ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்தா ரெண்ட் பெய்டு ஆர் ரெண்ட் பேயபிள் பை எம்ப்ளாயர் ஆர் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? 15% பார்த்தோம். இந்த இடத்துல 15% நீங்க எவ்வளவு சேஞ்ச் பண்ணீங்க? 10ன்னு சேஞ்ச் பண்ணீங்க. அப்போ சேம் 10% ஆஃப் த சேலரி. அவ்வளவுதான். அதுதான் இந்த இடத்துல சேஞ்சஸ். விச் எவர் இஸ் லோவர். ஓகேவா? வேல்யூவேஷன் போலாமா? இது உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சம் போட்டு வருவோம். அதெல்லாம் புதுசா கொடுத்துருக்காங்க அவங்க புக்ல. ஸோ இந்த இடத்துல நோட்டு அந்த சேலரிக்கு நான் எது இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பேன், சேலரியில் எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எது இதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டுட்டு நம்ம இதுல இருக்க இந்த தேரி பாட்டுக்கு வருவோம். இந்த பிசிடி இதெல்லாம் புதுசா இருக்கு. ஓகே, 15th illustration. So Mr. Chauhan has the following salary structure. Okay, basic salary, education allowances, entertainment allowances, DA bonus. என்னடா பண்ணிக்கிறீங்க? ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ஓஹோ, இது ஃபுல்லா? ஓகே சார், வேற என்ன பாருங்க. He has been provided a rent free accommodation in Mumbai. மும்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே ஆப்வியஸா வந்து மோர் தென் 40 lakhsல தான் இருக்கும் பாப்புலேஷன். கரெக்டா? மோர் தென் 40 lakhs இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்? டேட் எதனா கொடுத்துருக்கானா பாருங்கப்பா. அசியூம் இயர்ஸ் ஓல்ட் ரெசிம் டாக்ஸ். ஓகே, டேட் எதுவும் கொடுக்கலையா? ஓகே, டேட் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்க கரண்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 2024-25. அப்போ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023-24. ஆப்வியஸா வந்து என்ன ஆயிடுச்சு, இது அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் வந்திருக்குன்ற மாதிரி தான் கணக்கு. எங்கப்பா? 2023 செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க கால்குலேட் பண்றது இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இருக்கு. ஆப்வியஸா வந்து நீங்க இப்போ புது டாக்ஸ் ரெஜிம் படி தான் போய் ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் 4 lakhs மேல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 40 lakhs மேல இருக்குன்னா 10% ஆஃப் த சேலரி எடுத்துப்போம் பேஸ்ட் ஆன் ஓன்டு பை எம்ப்ளாயர். இன்கேஸ் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர்னா அதுக்கு என்னமோ அந்த படி நம்ம போவோம். கரெக்டா? ஓகே, டன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹெச் பாயிண்ட் பாருங்க. 60% ஆஃப் டிஏ ஒன்லி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். 60% தான் என்ன பண்ணுதான்? ஃபார்மிங் பார்ட்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? For the calculation purpose of DA, you take 60% only. For calculation purpose, not salary. Okay. Next, compute taxable value of accommodation in the hands of Mr. Chauhan. Compute taxable value of accommodation மட்டும் தான் கேட்டிருக்கான். ஓகே, நேற்று கொஸ்டின்ல பார்க்கும்போது நாங்க ஒன்னு நோட் பண்ணோம். என்னன்னா கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நேற்று நானும் சிவஸ்ரீ இருந்தோம், பிளஸ் லாவணிகா, 3 பேர் எல்லாரும் போயிட்டீங்க மார்னிங் கிளாஸ்ல. அவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பென்ஷன் கால்குலேட் பண்ணும், கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ணும், லீவ் என்கேஜ்மெண்ட் கால்குலேட், மூணுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் வரல. அப்புறம் கொஸ்டின் மறுபடியும் படிச்சு பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, சிவஸ்ரீ சொன்னாங்க, என்னன்னா அங்க கிராஸ் சேலரின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்ட்டு. அப்போ கொஸ்டின் அங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் அப்படின்றது தோணுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வெறும் வேல்யூ ஆஃப் அக்கமடேஷன் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்போ அதை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். தென் த எம்ப்ளாயர் ஓன்ஸ் சச் அக்கமடேஷன். ஃபர்ஸ்ட் கேஸ், எம்ப்ளாயராகவே சொந்தமா அந்த அக்கமடேஷனை வச்சிருந்தா என்ன? செகண்ட் கேஸ், த எம்ப்ளாயர் ஹையர், அவரே ஒரு வாடகை கேட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஆனா அவர் வாடகை கட்டுறாரு 900 rupees. அப்போ என்ன? ஓல்டு ரெஜிம் எடுத்திருந்தா என்ன அப்படின்னு 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஓன்டு பை எம்ப்ளாயர்னா 10% ஆஃப் த சேலரி டைரக்டா எடுக்கலாமா? ஓன்டு பை எம்ப்ளாயர் மோர் தென் 40 lakhsல இருக்க போது அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10% ஆஃப் த சேலரி. 10% ஆஃப் த சேலரி அப்படின்னா இந்த சேலரியில நம்ம இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் கொண்டு போகணும். இதுதானே கால்குலேஷன். ஃபார் கால்குலேட்டிங் பர்பஸ் நான் ஒன்னு சொன்னேன், டிஏ வந்து 60% எடுத்துப்பீங்க அப்படின்னு. மறுபடியும் இந்த இடத்துல இதை கால்குலேட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் எங்க போய் ஆட் பண்ணுவீங்க? ஒரிஜினல் சேலரியில் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஞாபகம் வருதா? ஓவரால் சேலரியில இதை ஆட் பண்ணுவோம். அந்த இடத்துல டிஏ என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகும். இந்த 60% டாக்ஸபிள் ஆகாது. ஓகே, அது சம் வரும்போது நான் சொல்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வரும். அப்பதான் இது முன்னாடியே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு, காதுல எங்கேயோ விழுந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் தோணும். அதனாலதான். ஓகேவா? சோ 10% ஆஃப் த சேலரி. அப்போ சேலரிக்கான ஒர்க்கிங் நம்ம போயிடுவோமா? சேலரியில இது எதெல்லாம் சேரும் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் பேசிக் 5,000 per month சொல்லியிருக்கான். 5,000 into 12. அடுத்து போனஸ், ஜெனரல்ல இது எதெல்லாம் சேருமோ
10,000 per annum இருக்கு அதுலயே. ஸோ பர் annum 10,000 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஃபீஸ் வந்து 5,000 per annum சொல்லியிருக்கோம். அப்போ 5,000 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். வேற எதுலாம் ஜென்ரல்ல வரும்னு பாருங்க. வேற எதுவும் ஜென்ரல்ல வராது. டிஏ அலவன்சஸ்ல போயிடும். ஸோ அப்போ இது 3 ஜென்ரல்ல முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அலவன்சஸ். அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்னஸ் அலவன்சஸ். டேர்னஸ் அலவன்சஸ் 3,000 per month. அப்போ 3,000 into 12. ஓகே, ஆப்வியஸா 36,000 அப்படின்னு வந்துடும். டிஏ ஃபார்மிங் பார்ட் 60%. அப்போ இந்த இடத்துல ஃபார்மிங் பார்ட் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். 60% போட்டீங்கன்னா 21,600 அப்படின்னு ஒரு டிஏ. அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் ஆட் பண்ணும்? எஜுகேஷன் அலவன்சஸ் 500 per month. 3 சைல்டு இருக்கு. அப்போ 2 சைல்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாமா? எஜுகேஷன் அலவன்சஸ் எவ்வளோ? 100 ரூபாவா பர் சைல்டுக்கு? 2 சைல்டுக்கு 200 ரூபாய். அப்போ 200 ரூபாய் இன்டூ 12 2,400 ரூபாய். அவங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? 500 ரிசீவ் பண்ணிருக்காங்க பர் மந்த்துக்கு. பர் மந்த்துக்கு 500னா 500 இன்டூ 12 6,000. 6,000ல நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்கலாமா? 2,400 கொடுத்துட்டா பேலன்ஸ் 3,600 வருமா? முடிஞ்சா பேசிக் சேலரி முடிச்சு, எஜுகேஷன் அலவன்ஸ் முடிச்சு, ஃபீஸ் முடிஞ்சு. என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு பாருங்க. இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஸோ இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாதுன்னா உங்களுக்கு அந்த 16(2) டிடக்ஷன் கிடையாது. ஓகே, அதை நான் சொல்லி தரேன் அப்புறமா. பட் யூ ஹாவ் டு பின், நான் என்ன ரிமெம்பர் பண்ணி சொன்னேன்? கவர்மெண்ட் எம்ப்ளாயை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் சொல்லி தரப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 1,000 per monthக்கு இருக்கு. டேரக்டா ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணுங்க. 1,000 12,000 முடிஞ்சு போச்சா? ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பத்தி நம்ம படிக்கும் போது அவன் சேலரியில சொல்லல, பிளஸ் இங்கேயே சொல்லல. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பர்க்ஸ் தான், அதை ஆட் பண்ணி மறுபடியும் டிடக்ஷன் கொடுப்போம். அதை நான் கடைசியில இருக்கும், சேலரி எண்டிங்ல அது இருக்கும், அது அங்க பார்ப்போம். ஸோ கீழே நோட் மட்டும் கொடுத்துருக்கான் என்னன்னா, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த எம்ப்ளாயி இஸ் அ பர்க்ஸ். இந்த சென்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸையே எம்ப்ளாயர் வந்து பே பண்ணிருக்காரு அவருக்கு பதிலா, அது பர்க்ஸ். Hence the same shall not be included in the salary for opposite purpose. நான் சொன்னேன் இல்லையா, கால்குலேஷன் பர்பஸ்க்கு அது ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு எங்கேயுமே நம்ம பார்க்கல. பர்க்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்ட்டுன்னு இங்க எங்கேயும் அவன் சொல்லல. நம்ம இந்த இடத்துல சேலரி மீன்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, இங்க அவன் எங்கேயுமே சொல்லல. பட் இது இது வந்து பர்க்ஸ் அண்டர்ல வரும். நம்ம பிஃபோரா பார்ப்போம், சாரி ஆஃப்டரா பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டாம் சேலரியில அப்படின்னு ஒரு நோட் கொடுத்துட்டான். அப்போ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் சேலரி ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் சேலரி, நாட் ஒரிஜினல் சேலரி, கால்குலேஷன் பர்பஸ் சேலரி. ஓகேவா? ஸோ அப்போ 1,12,200 அப்படின்னு இருக்குன்னா அதுல 10% 11,220 ஆச்சா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருந்தான்? எம்ப்ளாயர் வந்து ஹையர் பண்ணிருக்காரு. ஹையர் பண்ணியிருந்தாரு நம்ம என்ன பார்த்தோம்? 900 இன்டூ 12 எவ்வளவு வரும்? 9,000 பிளஸ் 1,800 10,800 வரும். அதுக்கப்புறம் 10% ஆஃப் த சேலரி, 10% ஆஃப் த சேலரி அப்படின்னு எடுத்தா 11,220 வந்துச்சு. அடுத்து என்னப்பா? ரெண்ட் நீங்க எதனா பே பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல. அப்போ இது 2 தான் இருக்கு. அப்போ இது 2த்துல விச் எவர் இஸ் லோவர், கரெக்டா? அப்போ விச் எவர் இஸ் லோவர் அப்படின்னு எடுத்தோம்னா 10,800 செகண்ட் கேஸ்க்கு டாக்ஸபிள் பர்க்ஸ். புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சுதா? ஓகேவா? சம் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து மூவ் பண்ணட்டா? ஓகே, டன்மா. ஸோ 16th illustration, உங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும் இன்கேஸ் 24 லட்சம் பேர் தான் பாப்புலேஷனா இருக்காங்க அப்படின்னா அப்படின்னு கேட்கறாங்க. எங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும்? 10 போட்டதுல 7.5 போடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா பாப்புலேஷன் வந்து 15 லட்சத்துல இருந்து 45 லட்சம் வரைக்கும் அமெண்ட்மெண்ட் ஆனது என்ன? 7.5 தான் அமெண்ட்மெண்ட் படி. ஸோ அந்த 10 7.5 மாத்துவீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, ஓகே. இந்த 17th illustration உங்களால ட்ரை பண்ண முடியும். இதுல வந்து ஃபார்மிங் பார்ட் இல்லைன்னு கொடுத்துருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த சம் பார்ப்போம். சம் பார்க்கலாமா இல்ல அடுத்த சம் பார்க்கலாமா?
இந்த சம் நீங்களே பார்க்கலாம். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கே புரியும். இங்க என்ன ஐயோ! இங்க என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டியர்னஸ் அலவன்சஸ் வந்து நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிடையர்மென்ட் பெனிஃபிட்னு இங்க குடுத்ததுனால, விச் மீன்ஸ் பெர்சன்டேஜே இங்க கிடையாது. சோ அதனால என்ன பண்ணிருப்பான்னா, நார்மல் சேலரி கால்குலேஷன். இங்க இருக்கிறது கிராஸ் சேலரி கால்குலேஷன். இங்க வந்து ஆட் ஆயிருக்கும் பாருங்க பெர்குசிட்ஸ். நீங்க பண்ற பெர்குசிட்ஸ் இங்க ஆட் ஆகும். ஓகேவா? சோ நார்மல் சேலரி கால்குலேஷன் விச் மீன்ஸ் ஒரிஜினல் சேலரி கால்குலேஷன். ஒரிஜினல் சேலரி. ஓகே. அதுல வந்து டிஏ என்ன ஆகும்னா ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். இங்க நாட் ஃபார்மிங் பார்ட்னு கொடுத்ததுனால கால்குலேஷன் பர்பஸ். இது கால்குலேஷன் சேலரி. கால்குலேஷன் பர்பஸ் சேலரி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஏ வந்து நில்லுன்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வந்தது. டிஏ எந்த இடத்துல ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகும், எந்த இடத்துல நில்லுன்னு வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வந்தது இதுக்காக தான். ஓகேவா? சோ அது பாத்துக்கங்க. கோ த்ரூ பாருங்க. புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா நம்ம நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு புரியல நம்ம இந்த சம் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்வொர்க். ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த பேஜ்ல விட்டு வந்தது படிப்போமா? இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு என்னென்னலாம் புதுசா கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஓகே. ஓகே. இந்த டி பாயிண்ட் வந்து நம்ம டெபுடேஷன் பீரியடுக்கு படிச்சோம்ல, அந்த பாயிண்ட் தான் இந்த டி பாயிண்ட். ஓகேவா? சோ சேம் நம்ம ரெசிடுவல் கேட்டகரி எப்படி எடுக்கிறோமோ அதே கேட்டகரி, அதாவது தேர்ட் கேட்டகரி என்ன எடுக்கிறோமோ அதே கேட்டகரி படி தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ டெபுடேஷன் பீரியட் இங்க இருக்கு. சோ இங்க கொடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் டி பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம படிப்போம். இந்த பாயிண்ட் இப்ப அடுத்து படிக்க போற பாயிண்ட். அதனால இதுவும் வேணாம். இந்த பாயிண்ட்டுக்கான சம் எதுனா, இந்த எக்ஸம்ஷன் ஆஃப் 90 டேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்கான சம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 18th சம். ஓகேவா? அதை நம்ம இப்ப படிப்போம். அதை நான் சொல்றேன். சி பாயிண்ட். ஓகே. இப்போ நம்ம படிக்க வேண்டியது இந்த சி பாயிண்ட் தான். சி பாயிண்ட் பி பாயிண்ட்டும். ஓகேவா? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா எனி அகாமடேஷன் சி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. எனி அகாமடேஷன் ப்ரொவைடட் டு எம்ப்ளாயி ஒர்க்கிங் அட் மைனிங் சைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ், இல்ல ஆன்ஷோர் ஆயில் எக்ஸ்போர்ட் சைட், இல்ல ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் சைட், டேம் சைட், பவர் ஜெனரேஷன் சைட், ஆஃப் ஷோர் சைட், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி எதனா கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பீயிங் ஆஃப் டெம்பரரி நேச்சர், ஹேவிங் பிளிந்த் ஏரியா நாட் எக்ஸிடிங் 800 ஸ்கொயர் ஃபீட். பிளிந்த் ஏரியா, வாட் இங்கிலீஷ் மேன். பிளிந்த்னா என்ன? விச் மீன்ஸ் அந்த ஏரியா ஒரு மாதிரி காலியா இருக்க மாதிரியா, இல்லனா எதுவுமே இல்லாம காமனா இருக்க மாதிரியா, ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாம அந்த மாதிரி. தீரமா? என்னடா இது தமிழ்ல ஏதோ வித்தியாசமா வருது. ஓகே. பிளிந்த் ஏரியானா அந்த ஏரியாவோட சைஸை தான் ஃபுல்லா சொல்றாங்க போல. அது எவ்வளவு கவர் பண்ணுது ஓவராலா, அந்த வால்லாம் சேர்த்து அந்த பில்டிங்கை சேர்த்து எவ்வளவு கவர் பண்ணுது அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிளிந்த் ஏரியா. ஓவராலா அந்த ஏரியாவை எவ்வளவு கவர் பண்ணுது. அது 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா? வித் எஃபெக்ட் ஃப்ரம் 19/2023 அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் மாத்திருக்காங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா 800 1000 மாத்திருக்காங்க. ஓகே. இஸ் லொகேட்டட் நாட் லெஸ் தென் 8 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த லோக்கல் லிமிட்ஸ். லோக்கல் லிமிட்ஸ்ல இருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்க கூடாது. விச் மீன்ஸ் முனிசிபாலிட்டி இங்க இருக்கு அப்படின்னா லோக்கல் லிமிட்ஸ் நான் சொல்றது எதுனா, முனிசிபாலிட்டி இங்க இருக்குன்னா இந்த முனிசிபாலிட்டியில இருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். ஓகே. இதுக்குள்ள முனிசிபாலிட்டி சென்டர்ல வர இல்லையா? வாங்க சென்டர்ல வாங்க. முனிசிபாலிட்டில இருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள, அதுதான் லோக்கல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஓகே. தட் இஸ் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் எனி முனிசிபாலிட்டி கண்டோன்மெண்ட் போர்ட் ஆர் லொகேட்டட் இன் ரிமோட் ஏரியா. இல்லனா ரிமோட் ஏரியா லொகேட் ஆயிருக்கா? தென் ரிமோட் ஏரியானா என்னன்னு சொல்லிருக்கான். ரிமோட் ஏரியா லொகேட்டட் அட்லீஸ்ட் 40 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த டவுன் ஹேவிங் பாப்புலேஷன் நாட் எக்ஸீடிங் 20,000. இதுக்கு முன்னாடி 10,000 இருந்துச்சு, இப்போ 20,000 ஆயிருக்கு. 20,000க்கும் கம்மியா ஒரு இடத்துல பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா என்ன ஏரியான்னு சொல்றானுங்க? ரிமோட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. With effect from 1/9/2023, remote area means any other area, any area other than area which is located within the local limits within the distance measured arearically of 30 kilometers of the local limit of. சரி ஓகே. விஷயத்த சொல்லு. Any municipality or cantonment boarding having population 10 lakhs or more based on 2011 census.
ஓகே, வித் எஃபெக்ட் ஃப்ரம் ரிமோட் ஏரியானா என்னன்னு சொல்லியிருக்கான், வித்தின் த லோக்கல் லிமிட்ல இருந்து, வித்தின் த லோக்கல் லிமிட்ல இருக்கு, இல்லனா வித்தின் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஏரியாலி ஆஃப் 30 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லோக்கல் லிமிட்ஸ். லோக்கல் லிமிட்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ், அங்க 8 போட்டோம் இல்லையா, அதுல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கு. அப்போ அங்க 1 லேக் பாப்புலேஷன் இருந்தாலும், விச் மீன்ஸ் அப்போ 20,000ன்றது 1 லேக் பாப்புலேஷன் இருந்தாலும் இப்போ மாறி இருக்கு. ஓகே, லோக்கல் லிமிட்ஸ்குள்ளேயும் இருக்கு, 30 கிலோமீட்டர்ஸ் மெஷரபிள் ஏரியால இருந்தாலும் அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கான், ரிமோட் ஏரியான்னு சொல்லியிருக்கான். சரி, ஓகே, இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லிங்களே நீங்க. Which being temporary execution dam site project, okay, is located remote area. ஜஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கான், ஆனா கால்குலேஷன் பர்பஸ்னா அது கொடுக்கல. பட் இதுக்குள்ள இருந்தா the same as like it is, நம்ம கீழே எப்படி கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா பாப்புலேஷனே இங்க எதுவும் இன்க்ரீஸ் ஆகலையே பெருசா. மைட் பி எவ்வளவு ரெண்ட் கொடுத்துருக்கானோ அது படி பண்ணணும். ஆனா இதுக்கு எதுவும் சம்ஸ் இருக்காது மேஜரா. பட் யூ ஹேவ் டு பி ரிமெம்பர் ரிமோட் ஏரியானா என்ன, அங்க ஒர்க் பண்ணாங்கன்னா மைனிங் செட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா இது டாக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமே. இந்த இடத்துல இது டி பாயிண்ட்டுக்கானது. டி பாயிண்ட்டுக்கானது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவனே டி பாயிண்ட்ல கொடுத்துட்டான். அந்த வேல்யூ ஆஃப் பர்பசஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும், ஆஸ் பர் ரெசிடுவல் கேட்டகரி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அங்க எவ்வளவு வந்து பாப்புலேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் ஜஸ்ட் ரிமூவர் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கு டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் பத்தி அவன் சொல்லல. மேபி நம்ம இன் ஃபியூச்சர் வந்து இதை பார்த்தோம்னா நம்ம அப்போ கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா, ரொம்ப அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது சம்ஸ் எதுவும் பெருசாக வரப்போறதும் இல்லை. உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். தென் பிளஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பி பாயிண்ட் வாங்க. இப்போ சி பாயிண்ட் அவ்வளவுதான், டோட்டலா அப்படியே ஃபர்கெட் பண்ணிட்டு இங்க வாங்க. என்னன்னா இப்போ கேல்குலேஷன் ஆஃப் வேல்யூவேஷன் இன் சப்சிக்வெண்ட் இயர்ஸ், விச் மீன்ஸ் இப்போ ஒரு வருஷத்துக்குன்னா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இன்கேஸ் அவன் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல இருந்துட்டே இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா, பிகாஸ் ஆஃப் டிஏ. என்ன காரணம், இன்ஃபிளேஷன்னால இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபிளேஷன்னால அவனோட சேலரி, விச் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்றது தான் அது நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஒரே மாதிரி சேலரி கால்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி திரும்ப 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 ப்ரீவியஸ் இயருக்கு அதே மாதிரி கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை புதுசா கொண்டு வந்திருக்கான். சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த வருஷம் அது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி இது புதுசா உங்க புக்ல கொண்டு வந்திருக்கான். வித் எஃபெக்ட் ஃப்ரம் 9/2023 செப்டம்பர்ல இருந்து தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, வேர் த சேம் அகாமடேஷன் இஸ் கண்டினியூ டு பி ப்ரொவைடட். ஒரே அகாமடேஷன், சேம் எம்ப்ளாயி ஃபார் மோர் தென் ஒன் ப்ரீவியஸ் இயர். சேம் அகாமடேஷன், சேம் எம்ப்ளாயி, மோர் தென் ஒன் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா then the aforesaid calculation shall be restricted. நம்ம மேல பார்த்தாலே ஒரு கால்குலேஷன் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் கால்குலேட் ஆஸ் பர் தி ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நம்ம மேல பார்த்த கால்குலேஷன் என்ன, இந்த கால்குலேஷன் படி நம்ம பண்ணோம் கரெக்டா. இந்த கால்குலேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா படி போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கொடுத்துருக்கான். இந்த ஃபார்முலா நத்திங் கேபிட்டல் கெயின்ல இருக்க ஃபார்முலா தான். ஓகே, வரும் நான் சொல்றேன். அப்ப இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் கால்குலேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க கரெக்டா, விச் மீன்ஸ் எவ்வளவு வேல்யூவேஷன் அப்படின்ட்டு அந்த 10% ஆர் 15% ஆர் 7.5% இல்ல 5% ஆர் 7.5% இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். எப்போ ஒரு ப்ரீவியஸ் இயருக்கு அந்த அமௌண்ட்டை இங்க போட்டு சொல்றோம். எந்த அமௌண்ட்னா இப்போ நம்ம இங்க கால்குலேட் பண்ணல 11,220 அந்த அமௌண்ட்டை அடுத்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது இப்போ இது எந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2023-24 ப்ரீவியஸ் இயருக்கு கால்குலேட் பண்ணோம். இப்போ அடுத்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா 2024-25 மாறுமா. இந்த ப்ரீவியஸ் இயருக்கு நீங்க எடுத்துக்கும் போது 2024-25 ப்ரீவியஸ் இயருக்கு நீங்க எடுத்துக்கும் போது இந்த அமௌண்ட் 11,220 இன்டு என்ன சொல்லிருக்கான், காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன், விச் மீன்ஸ் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் தான் சிஐஏன்னு சொல்றான். இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் சிஐ தான் காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா, அதுதான் அங்க சொல்றான். ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் விச் அமௌண்ட் இஸ் கால்குலேட்டட், அந்த அந்த பீரியட்ல காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத கேட்கறான் அந்த ப்ரீவியஸ் இயருக்கு. அது அவனே புக்ல கொடுத்துருவான், டோன்ட் வெரி அபவுட் தட். அடுத்து காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் விச் அகாமடேஷன் வாஸ் இனிஷியலி ப்ரொவைடட் டு த எம்ப்ளாயி, விச் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து 2024
இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 11,220 பார்த்தோம் இல்லையா, இது எந்த வருஷத்துக்கானது? 2023-24 கரெக்டா? அப்போ டிவைடட் பை 11,220 டிவைடட் பை அந்த வருஷத்துக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் ரேட் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ரேட்டை போட்டுட்டு இன்டூ இன்டூ இந்த வருஷத்துக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் ரேட் இருக்கும் இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த வருஷத்துக்கு இவ்வளவு ரேட்னா அப்ப இந்த ரேட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? ஃபார்முலா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கேபிட்டல் கெயின் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஆனா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பண்றதுல அந்த வருஷத்தோட காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் 2024-25க்கு 11,220 இருக்கு இல்லையா, அந்த வருஷத்தோட காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் என்னமோ அதை டிவைட் பண்ணிட்டு நீங்க கரண்டா இப்போ கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு இயருக்கு, அந்த இயர்ல ஒரு காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இருக்கும், அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஃபார்முலா கொஞ்சம் குழப்பம், பட் நம்ம கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் டேஸ் இஸ் நோட்டட் இன் பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 48. செக்ஷன் 48 எதுக்குள்ள வரும்? 45ல இருந்து 55 வரைக்கும் கேபிட்டல் கெயின் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேபிட்டல் கெயின்ல வரும் அது. ஓகே, அங்க பார்க்கும்போது தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நீங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும், படிக்க கூட வேண்டாம். ஓகே, இதெல்லாம். So first previous year means 2023-24 or the previous year in which accommodation was provided to the employee whichever is later. First previous year னா என்னன்னு சொல்றான். எதுக்கு first previous year இங்க சொல்றான்? இந்த இந்த பர்பஸ்க்காக சொல்றான். இந்த இடத்துல அமௌண்ட் கால்குலேட்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் நீங்க நாங்க எடுக்கிறோம் இல்லையா, அது நம்ம எது எது எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒன்னு உங்களோட ப்ரீவியஸ் இயர் எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அப்போ வந்து ப்ரொவைட் பண்ணாங்களோ விச் எவர் இஸ் லேட்டர், அதுல எது லேட்டரா இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்றோம் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். ஓகே, ஜஸ்ட் படிக்க போதும், ஒர்க் அவுட்லாம் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ இங்க பாத்துக்கோங்க, அவனே கொடுத்துட்டான். காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் என்னவா 348 இருக்கான் 2023-24ல. இன்ஃபிளேஷன் ரேட் என்ன ஆகும்? ஏறிட்டு தானே போகுது. 2024-25ல எவ்வளவா இருக்கான்? 317 இருக்கான். ஓகே, இது அசியூம் பண்ணிட்டான் அவனே, 317 அசியூம் பண்ணிட்டான். இன்ஃபிளேஷன் ரேட் ஏறிட்டே தான் போகும். ஓகே, இறங்கவும் செய்யும், பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு நிறைய ஏறிட்டு தான் போகும். ஓகேவா? சோ 348 இருக்கு, 317 இருக்கு. இது ஒரு கிரைடீரியா. நான் கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது சொல்றேன், கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. சேலரி எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கான்? 20 lakhs, 28 lakhs. ஓகே, பாருங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் ஏறுது, அதனால சேலரி சேர்த்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வேல்யூவேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 20, அதாவது 40 lakhs மேல இருக்கான்னு வச்சுப்போம் பாப்புலேஷன். நம்ம என்ன பண்ணுவோம்? 10% ஆஃப் த சேலரி. 10% ஆஃப் த சேலரினா 2 lakhs. 20 lakhs into 10%. 2 lakhs வந்துருமா? அப்போ 2 lakhs தான் என்னது உங்களுக்கு? வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசிட்ஸ். பெர்குசிட்ஸ்க்கான வேல்யூ 2 lakhs. ஓகே, 2 lakhs போட்டாச்சு. ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இப்போ அடுத்த ப்ரீவியஸ் இயர் போனோம் அப்படின்னா இதுல 10% எடுத்தா என்னது? 2,80,000. கரெக்டா? ஆச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். 2 lakhs போன வருஷத்துக்கு 2 lakhs. போன வருஷத்துக்கு 2 lakhs நான் பே பண்ணிருக்கேன் வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசிட்ஸ்ல. டிவைடட் பை போன வருஷத்துக்கான இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளோ? 348 டிவைடட் பை 348. அப்ப இந்த வருஷத்துக்கான இன்ஃபிளேஷன் எவ்வளோ? 370 இன்டூ 370. ஓகே, சோ இதை பண்ணோம் அப்படின்னா 2,12,644 அப்படின்னு வரும். சோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர், இதுதான் லோவர். அப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பே பண்ணோம்? 2,12,644 அப்படின்ற அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். போன வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணீங்க? 2 lakhs பே பண்ணீங்க. இந்த வருஷத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும்? 2,12,000 மேல பே பண்ணணும். ஒன்னும் இல்ல, என்ன கான்செப்ட்னா இதுதான் கான்செப்ட். இதுல அதாவது உனக்கு சேலரி இன்ஃபிளேஷன்னால இன்க்ரீஸ் ஆகுதா? இன்ஃபிளேஷன்னால உனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நீ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் மட்டும் ஒரே மாதிரி கட்டிட்டு வருவியா? நானும் கவர்மெண்ட்டும் நானும் ஒரு ஆள் தான், எனக்கும் இன்ஃபிளேஷன் ஆகுது இல்லையா? அப்போ அதுக்கேத்த மாதிரி ஒரே மாதிரி கட்டாத, டாக்ஸ் எனக்கும் ஏத்த மாதிரி ஏத்தி கட்டு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லி ஆக்ட் சொல்லுது. புரியுதா? உங்களுக்கு எப்படி இன்ஃபிளேஷன்னால சேலரி ஏறுதோ, அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறுதோ அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு இங்கேயும் டாக்ஸ் வந்து ஏறணும். ஏன்னா நாங்களும் இன்ஃபிளேஷன் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் புதுசா வந்திருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் பிஃபோர் கிடையாது. பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே 2 lakhs ஒரு ஒன்ஸ் கால்குலேட் பண்ணிச்சுன்னா 2 lakhs கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் இப்ப கொண்டு வந்திருக்காங்க 2023ல தான் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து இதை இப்படி கட்டுங்க, எங்களுக்கும் இன்ஃபிளேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி இதை சில பேர் லூப் ஹோலா யூஸ் பண்ணாங்களா என்னன்னா எனக்கு தெரியல. மேபி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு இப்ப பாத்தீங்கன்னா 2 lakhs கட்ட வேண்டிய ஆளு இப்ப என்ன கட்டுறாரு? 2,12,000 கட்டுறாரு. என்ன காரணத்தினால? அமெண்ட்மெண்ட் ஆன காரணத்தினால. இப்ப புரிஞ்சுதா இந்த லாஜிக் எதுக்குன்னு? புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே,
ஜஸ்ட் அதை பார்த்தா போதும். நான் கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது சொல்றேன், அதனால இந்த இடத்துல அது உள்ள போக வேண்டாம். டன். இந்த 18th சம் மட்டும் போடுவோம். இந்த 18th சம் போறதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். பட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஹியர். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் அப்படியே ஃபுல்லா ஃபர்கெட் பண்ணுங்க. மொத்தமா மறந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா நியூவா 18th சம் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 18th சம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என் புக்ல நான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன் டேட் முக்கியம் பிகிலே. இப்படிதான் என் புக்ல இப்படியே எழுதி வச்சிருப்பேன். ஓகே, இப்படியே எழுதியிருப்பேன் என் புக்ல. ஏன்னா இந்த சம் வந்து அவ்வளோ ஒரு கியூட்டான சம். ஓகே, செமையா இருக்கும். பட் இதில் 3 months அப்படியே ரவுண்டா கொடுத்ததுனால இன்னும் சூப்பரா இருக்கும். டேட்டை இன்னும் கொஞ்சம் மாத்தி மாடிஃபை பண்ணனா இந்த சம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்ரோச் பண்றது. அவன் டேட் டைரக்டா கொடுத்ததுனால இந்த சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிபிடி உள்ள போவோம். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் ஆஃப் 90 days இன் கால்குலேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் 2 houses. இன்கேஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு 2 ஹவுஸ் அலாட் ஆகுதான், ஆகும், அந்த மாதிரியும் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி அலோகேட் ஆகும்போது அந்த எம்ப்ளாயி வந்து அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகேவா? அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாலா இருக்காரு. பாலாக்கே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓனர் வந்து 2 வீடு, விச் மீன்ஸ் அவங்க எம்ப்ளாயர் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஒரு பெரிய வீடும் ஒரு சின்ன வீடும் அலோகேட் பண்றாரு அப்படின்னா, சோ அப்ப இந்த 2 வீட்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் கட்டணும். அது நம்ம எப்படி கட்டுறது அப்படின்றதுதான் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். விச் மீன்ஸ் அந்த வீட்டை நம்ம எப்படி பெர்குசிட்ஸ் கொண்டு போய் அதுல ஆட் பண்ணி எப்படி நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? டன். So where an employee is transferred, அது எந்த சுச்சுவேஷன்ல நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆகும் போது நடக்கும். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி 2 வீடு அவருக்கு அலோகேட் ஆகுற இந்த சூழ்நிலை ஏற்படும். ஓகேவா? ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் ப்ரொவைடட் வித் அன் அக்கமடேஷன் அட் நியூ பிளேஸ் ஆல்சோ. ஆல்ரெடி ஒரு பிளேஸ்ல அவருக்கு அக்கமடேஷன் அலோகேட் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் ஒரு புது இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனது இல்லையா, அந்த இடத்துலயும் ஒரு அக்கமடேஷன் அவருக்கு வேணும் இல்லையா, அந்த இடத்துலயும் ஒரு அக்கமடேஷன் அலோகேட் ஆகும். அப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஒரே வருஷத்துல வித்தின் இயர்ல அவருக்கு என்ன ஆகுது, 2 வீடு அலோகேட் ஆகுது. ஆனா அது எப்படின்னா இந்த வீடை காலி பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்கு போவாங்க. மேபி இந்த வீடை காலி பண்ணி அங்க போறதுக்கே 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். எப்படி வேணா சடனா அர்ஜென்ட் ஒர்க்கை அவங்க போஸ்ட் பண்ணிருக்கலாம், மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் இங்கே வரலாம். இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம். கரெக்டா? சோ அந்த மாதிரி வேற ஒரு பிளேஸ் போறதுனால அவருக்கு இப்படி இருக்கு. அப்போ அந்த வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ் shall be taken for only one house having lower value for the period not exceeding 90 days. இது ஒண்ணுமே புரியாது, தயவு செஞ்சு இது விட்டுருங்க, நான் கீழே படிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். Thereafter the value of both house shall not taxable. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியாது, இந்த பாயிண்ட் சம் போட்டுட்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியும். ஓகேவா? சோ இப்போ என்னன்னா ஒரு வீடு இருக்கு, கூட சேர்த்து எனக்கு இன்னொரு வீடையும் சேர்த்து அலோகேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்காக இந்த 90 days கால்குலேஷன் நம்ம எடுத்துப்போம். இந்த இடத்துல அதுதான் எக்ஸம்ஷன் ஆஃப் 90 days. ஓகே, அந்த 90 days கால்குலேஷனை தான் இந்த இடத்துலயும் அது சொல்லியிருப்பான். இந்த வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ் நம்ம எப்படி இருக்கணும் ஒரு ஹவுஸ்க்கும் இன்னொரு ஹவுஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் தான், 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும். என்ன பண்ணும், கால்குலேட் ஃபார் ஒன் ஹவுஸ் டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ். அதாவது இண்டிவிஜுவலா இந்த ஹவுஸ்க்கு எவ்வளவு டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ், அப்படி இந்த ஹவுஸ்க்கு எவ்வளவு டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். When the assessee got 2 houses on such date, lessons wait பண்ணுங்க வரேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வீடு மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பெங்களூரு, இப்போ என்ன மும்பைக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஓகே, நான் இப்போ மும்பைல இருக்கேன். மும்பைல எனக்கு இங்கேயும் ஒரு வீடு அலோகேட் ஆகுது. அப்போ எனக்கு இந்த 90 days கால்குலேஷன் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ 90 days கால்குலேஷன் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா கால்குலேட் ஃபார் ஒன் ஹவுஸ் டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெங்களூர் வீட்டுக்கு மட்டும் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? பெங்களூர் வீட்டுல தான் நான் முதல்ல இருந்தேன், அதனால நான் அந்த பீரியட்ல எவ்வளவு நாள் பெங்களூர் வீட்டுல இருந்தோம் அதை நான் கால்குலேட் பண்ணுவேன். அடுத்து when the assessee got 2 houses on such date, அதாவது இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2023 இதுல இருந்து 31 மே 2023 அப்போ 2 மாசம் இருந்திருக்கேன் எங்க பெங்களூர்ல. பெங்களூர்ல இருந்து எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்பர் கொடுத்தது எப்போ 1/6/2023 ஜூன்ல இருந்து எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஜூன்ல இருந்து எனக்கு இந்த வீடும் சேர்த்து அலோகேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜூன்ல இருந்து எனக்கு இந்த வீடும் சேர்த்து அலோகேட் ஆயிடுச்சு. அப்போ ஆன் சச் டேட் டு கால்குலேட் ஃபார் 90 days and lower of the two will be taxable. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வீட்டுக்குமே வந்து டாக்ஸபிள் பார்க்கணும். எத்தனை நாளைக்குன்னா 90 daysக்கு. 90 daysக்கு இந்த 2 வீட்டுக்குமே நான் என்ன பார்ப்பேன்,
டாக்ஸபிள் எவ்வளவு ஆகுதுன்னு பார்ப்பேன். இந்த வீடு நான் இன்னும் வெக்கேட்டே பண்ணல. இந்த வீடு நான் எப்போ வெக்கேட் பண்றேன் அப்படின்னா 31st மார்ச்சே பண்றேன்னு வச்சுக்கோங்க. 31st மார்ச் 2024 ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்றேன். அப்போ இது ஒரு வருஷமா அந்த வீடு என் கையில தான் இருக்கு. இந்த வீடு எப்பத்துல இருந்து என்கிட்ட அலோகேட் ஆச்சு? 10 monthsக்கு அலோகேட் ஆயிருக்கு. ஏன்னா 2 மாசத்துல இங்க போஸ்ட் ஆயிட்டேன். ஜூன் டு மார்ச். ஜூன் டு மார்ச்னா 10 மாசம், 12 மாசம். இந்த வீடும் நான் தான் வச்சிருக்கேன், இந்த வீடும் நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா 90 டேஸ்க்கு 2 வீட்டுக்கும் டாக்ஸபிள் எவ்வளோன்னு பார்த்து அதுல விச் எவர் இஸ் லோவர். ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், சம் பார்க்கும்போது சொல்றேன். ஜஸ்ட் இது அப்படியே நான் சொல்றதை போட்டு கேளுங்க போதும். மண்டையை போட்டு உடைக்காதீங்க. இப்போ மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதை போட்டு கேளுங்க போதும். அதுக்கு அடுத்து 90 டேஸ் கால்குலேஷன்ல விச் எவர் இஸ் லோவர் ஒன்று பார்த்துட்டேன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 90 டேஸ் போத் ஹவுஸ் வில் பி டாக்ஸபிள். 90 டேஸ் கால்குலேஷன்ல விச் எவர் இஸ் லோவர் எடுத்தோம். அதுக்கப்புறம் 90 டேஸ் தாண்டிடுச்சு, மோர் தென் 90 டேஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க பீரியடுக்கு, பேலன்ஸ் பீரியடுக்கு 2 வீடியுமே டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சம் பார்ப்போம். டேட் ரொம்ப முக்கியம், டேட் ரொம்ப முக்கியம். Done. Miss Kushi has the following salary details. Okay, salary details. Basic salary எவ்வளோ? 6,000 per month. DA 3,000 per month. Farming part இல்ல, அவன் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகே. 10 அகாடமிக் அலவன்ஸ், அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்சஸ் 1000 per month கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் 700 நடந்திருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம்? பார்ஷியலி எடுத்துக்கலாம் இல்லையா? பார்ஷியலி டாக்ஸபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயா பாருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது, ஃபுல்லி டாக்ஸபிள். முடிஞ்சு போச்சா? இப்போ இதுதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? she has been provided with a rent free accommodation in Purela. ஓகே, புரேலால அவங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து on 1/7/2023 she was, உங்க புக்ல 2022 இருக்கா? சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். நீங்க? ஆமா, நான் 22 இருக்கு. ஓகே, நான் 22 சேஞ்ச் பண்ணிடுறேன். on 1/7/2022 இங்கே மாத்திக்கிறேன். வேற எங்கெங்கெல்லாம் மாத்தணுமோ நான் அங்கெல்லாம் மாத்திக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 23 24 இந்த டேட்ல தான் மாத்தணும். தான் ரொம்ப முக்கியம். ஓகே, டன். ஸோ இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா on 1/7/2022 she posted to கொல்கத்தா. அப்போ 1/4/2022 to 36/2022 இவ்வளவு நாள் அந்த அம்மா எங்க இருந்திருக்கும்? இந்த பீரியட்ல அந்த அம்மா எங்க இருந்திருக்கும்? குஷி, என்னடா 1ஆம் தேதி தான் போயிட்டு கொல்கத்தால போஸ்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த பீரியட்ல அந்த அம்மா எங்க இருந்திருக்கும்? புருலியாவானு? புருலியா, புருலியா, புரியலான்னு படி. சரி புரியலா, சரி புரியலையா, புருலியா. ஓகே, புரியலா. ஓகே டன். சோ அப்போ அந்த அம்மா எத்தனை மாசத்துக்கு புருலியால இருந்திருக்கு அப்படின்னா 4 5 6 3 monthsக்கு இருந்திருக்கு. ஓகே, 3 monthsக்கு புருலியால இருந்திருக்காங்க. டன் ஆச்சா? அடுத்து a new house further allocated to her on the same date. இந்த டேட்ல என்ன ஆயிடுச்சான்? நியூ ஹவுஸும் அலோகேட் ஆயிடுச்சான். ஓகே, 1/7/2022 அலோகேட் ஆயிடுச்சு. புது வீடு இன்னொன்று அலோகேட் ஆயிடுச்சு, சேம் டேட். பட் ஷி சரண்டர் ஹர் புரேலா ஹவுஸ் ஆன் 31/12/2022. இந்த அம்மா புருலியா ஹவுஸ எப்ப வந்து சரண்டர் பண்றாங்களாம்? 31, இங்க போட்டுக்கிறேன், 31/12/2022. ஆப்வியஸா இங்கேயே காலி பண்ணிட்டு எத்தனை மாசம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க? 7 8 9 10 11 12 கிட்டத்தட்ட 6 month. 6 month என்ன பண்ணிருக்காங்க? சரண்டர் பண்றதுக்கு 6 month எடுத்திருக்காங்க. அப்போ அந்த 6 month என்ன ஆயிருக்குன்னா 2 வீடு அலோகேட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்து ரெண்ட் பெய்டு பை எம்ப்ளாயர் ஃபார் புரேலியா ஹவுஸ். புரேலியா ஹவுஸ்க்கு எம்ப்ளாயர் எவ்வளவு ரெண்ட் பே பண்ணிருக்காராம்? 5,000 per month. அப்ப புரேலியா ஹவுஸ் வந்து ஓன்டு கிடையாது, ரெண்ட் எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு. வேற கொல்கத்தா ஹவுஸ் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயரா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சூப்பர். ஓன்டு பை எம்ப்ளாயர். ஃபைண்ட் ஹர் கிராஸ் டாக்ஸபிள் salary, நாட் அ வேல்யூவேஷன் ஆஃப் பர்பஸ், இட்ஸ் கிராஸ் டாக்ஸபிள் salary. ஓகேவா? அப்ப நம்ம கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்கு ஒன்னு போடணும், அதுக்கப்புறம் கிராஸ் டாக்ஸபிள் salary ஒன்னு போடணும். ஆச்சா? சி ஆஃப்டர் ஓல்ட் டாக்ஸ் வெரி. கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? கொஸ்டின் தெளிவா புரிஞ்சது இல்லையா? சோ இப்போ கிராஸ் டாக்ஸபிள் salary, இது கிராஸ் டாக்ஸபிள் salary calculation. நம்ம ஒர்க்கிங்க்கு ஃபர்ஸ்ட் வருவோம். ஓகேவா? Since Ms. Kusha has been transferred from Purela to Kolkata and she provided with an accommodation of Kolkata also, valuation of purchase shall be taken only one house having lower value. Okay, இது அந்த இதுதான், அந்த ப்ரொவிஷன் படிச்சோம் இல்லையா, அதுதான். இது படிக்க வேண்டாம், டைரக்டா நம்ம ஒர்க்கிங் உள்ள போயிடுவோம். ஓகே,
சோ இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2 வீடு அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணிடணும், உடனே அந்த 90 டேஸ் எக்ஸம்ஷனுக்கு ஓடி வந்துடணும். அந்த ப்ரொவிஷனுக்கு ஓடி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னு சொன்னேன், நான் பண்ணுவேன் புரியல மட்டும் நான் பேசினா உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஆனா கேக்குது, முன்னாடி விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குதுங்கண்ணா. இப்ப கரெக்டா கேக்குதா? இப்ப இப்போ ஓகேவா? ஓகே. சோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இது வரைக்கும் புரிஞ்சது. சோ நான் என்ன சொன்னேன்னா, பெங்களூர் வீடு நான் ஒண்ணு வச்சிருந்தேன். அந்த பெங்களூர் வீட்டுக்கு மட்டும் நான் கால்குலேட் பண்ணணும். நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ல சொன்னேன் இல்லையா? அதே சேம் இந்த இடத்துல அப்ப நான் எந்த வீட்டுக்கு மட்டும் இப்ப கால்குலேட் பண்ணணும்னா, புருலியா வீட்டுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். புருலியா வீட்டுல நான் எவ்வளவு நாள் இருந்தேன்? 3 மாசம் தான் இருந்தேன். கரெக்டா? அப்போ 3 மாசம்னா 1/4/2022 இருந்து 36/2022 அந்த 3 மாசத்துக்கு மட்டும் தான் நான் இருக்கேன். ஓகேவா? புருலியா ஹவுஸ் அப்படிங்கிறது யாரு? ஓன்டா ரெண்டா? ரெண்ட். ரெண்ட்னா நம்மளுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும்? அடுத்த ப்ரொவிஷனுக்கு போயிடும். விச் மீன்ஸ் இதுக்கு வந்துடும் ரெண்ட்னா. இந்த ப்ரொவிஷனுக்கு வந்துடும் இல்லையா? அகாமடேஷன் இஸ் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படின்னு இந்த ப்ரொவிஷனுக்கு வந்துருவோம். ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன 10% ஆர் ரெண்ட் பெய்ட் விச் எவர் ஸ்லோவர் எடுப்போம் இல்லையா? இந்த ப்ரொவிஷனுக்கு வருவோம். நல்ல ஞாபகம் இருக்கா? அப்போ சேம் அந்த ப்ரொவிஷன் இப்ப நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா 10% ஆஃப் சேலரி. ஸோ நம்ம சேலரி தேவைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி ஒர்க்கிங் கால்குலேஷன் பண்ணணும். அடுத்து கரெக்டா? அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. சேலரி வேல்யூவேஷன் ஆஃப் ரெண்ட் ஆஃப் அகாமடேஷன். என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம்? பேசிக் சேலரி ஆட் பண்ணுவோம். பேசிக் என்ன கொடுத்துருக்கான்? 6,000 பர் மந்த் கொடுத்துருக்கான். அப்போ 6,000 into 12 72,000 முடிஞ்சா? வேற ஏதாவது ஜென்ரல்ல வேற ஏதாவது இருக்கா? டிஏ வராது. ஓகே, வேற எதுவுமே கிடையாது. அப்போ பேசிக்ஸ் மட்டும் முடிஞ்சு. அடுத்து அலவன்சஸ். அலவன்சஸ் பார்த்தோம்னா டிஏ ஆட் பண்ணுவோம், என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ஆட் பண்ணுவோம், அகாடமிக் டெவலப்மெண்ட்ல டாக்ஸபிள் மட்டும் ஆட் பண்ணுவோம். கரெக்டா? டிஏ அவன் ஃபார்மிங் பார்ட்னு சொல்லல, அதனால ஃபுல் டிஏ எடுத்துட்டாங்க 36,000. அடுத்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, டைரக்டா 6,000 எடுத்தாச்சு. அடுத்து அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்சஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 1,000 பர் மந்த். ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் 700 இருக்கு. அப்ப அதை மைனஸ் பண்ணீங்கன்னா 300 பர் மந்த். 300 into 12 3,600. ஓகேவா? சோ இது மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட சேலரி. கரெக்டா? 1,17,600. இந்த 1,17,600 ஒர்க்கிங் சேலரி. இந்த ஒர்க்கிங் சேலரியை தூக்கிட்டு போய் அங்க போடணும். இப்போ 1,17,600 அப்படிங்கிறது பர் இயருக்கு. இது வந்து 1,17,600 அப்படிங்கிறது பர் இயருக்கு. விச் மீன்ஸ் 12 மந்த்துக்கு. நம்ம இங்க எத்தனை மந்த் தான் எடுக்கிறோம்? 3 months மட்டும் தான் எடுக்கிறோம். ஏன்னா 3 மாசம் தான் நம்ம புரியல இருந்திருக்கு. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 மந்த்துக்கு எவ்வளவு தெரிஞ்சிருமா? ஆன்சரு 1 மந்த்துக்கு எவ்வளவுன்னு ஒரு ஆன்சர் வரும். எவ்வளவு வருது 1 மந்த்துக்கு? 1,17,600 divided by 12. 1 மந்த்துக்கு 9,800 வரும். அப்போ 9,800 into 3 போடணுமா? 3 மாசத்துக்கு into 3. 3 மாசத்துக்கு 29,400 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ 29,400 அப்படின்றது 3 மாசத்துக்கான சேலரி. 29,400 into 10%. கரெக்டா? அப்படி போட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 2,940 2,940 அப்படின்னு வருமா? இப்போ செகண்ட் ப்ரொவிஷன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? எம்ப்ளாயர் எவ்வளவு ரெண்ட் பே பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா புரேலா ஹவுஸ் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர். அப்ப அவர் எவ்வளவு பே பண்றாரு? ரெண்ட் 5,000 பர் மந்த் பே பண்றாரு. அப்ப 3 மாசத்துக்கு அவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு? 1,500 பே பண்ணிருப்பாரு. அப்போ ஆர் 1,500. விச் எவர் இஸ் லோவர் எடுக்கணுமா? விச் எவர் இஸ் லோவர் 1,500 ஆயிடுச்சா? புரிஞ்சுதா? 1,500 புரிஞ்சுது. இந்த இடத்துல அந்த 90 days எக்ஸம்ஷன் வந்துச்சா? இல்ல, அதனால நாட் அப்ளிகபிள். அதாவது கொல்கத்தா ஹவுஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா அப்ளிகபிள் ஆகாது. புரேலா ஹவுஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். புரிஞ்சா?
அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 1/7/2022 இருந்து மறுபடியும் 3 months எடுத்திருப்பான். ஏன் இந்த 3 monthsனா 90 days கால்குலேஷன். இப்போ சொன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியும். என்னன்னா 2 வீடு ஒரே டைம்ல அலோகேட் ஆகுது அப்படின்னா இந்த வீட்டை காலி பண்றதுக்கு உங்களுக்கு 90 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளேயே இந்த வீட்டை காலி பண்ணு. 90 நாளைக்கு மேல நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா 2 வீட்டையும் டாக்ஸபிள் பண்ணு. இதுதான் கதை. புரியுதா? அதாவது 2 வீடு அலோகேட் ஆகுது, இந்த வீட்டை காலி பண்றதுக்கு உங்களுக்கு நான் 90 நாள் டைம் தரேன். 90 நாள் வரைக்கும் 2 வீட்டுல எதனா ஒரு வீட்டை டாக்ஸபிள் பண்ணா போதும். ஆனா நீ 90 நாளைக்கு மேலேயும் ஒரு வீட்டை காலி பண்ணாம வச்சிருக்க, இன்னொரு வீட்டை காலி பண்ணாம வச்சிருக்கா, அப்போ 2 வீட்டுக்கு டாக்ஸபிள் கட்டு. இதுதான் பாயிண்ட். சோ அப்போ இங்க என்னன்னா அடுத்து 90 டேஸ் வரைக்கும் எடுக்கிறோம். அடுத்து 90 டேஸ் வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா எப்ப கொல்கத்தால அவங்க போஸ்ட் ஆனாங்க? 1/7/2022 போஸ்ட் ஆனாங்க. அதுல இருந்து 90 டேஸ் ஆட் பண்ணுங்க. விச் மீன்ஸ் 3 மாசம் ஆட் பண்ணுங்க. 7, 8, 9 3 மாசம். இந்த 90 நாள் வந்து எதுக்கு? புரேலா வீட்டை காலி பண்றதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற டைம். அதுக்குள்ள நீங்க காலி பண்றீங்களான்னு பார்ப்பான். She has both house, but the house has lower shall be taxable. Which means இந்த பீரியட்ல எதனா ஒரு வீடு டாக்ஸபிள் பண்ணா போதும். ஓகேவா? சோ இந்த இடத்துல 3 மாசம் இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேல வந்த இதே 1500 ரூபாய் தான் இங்கேயும் வரும் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். கரெக்டா? மேல வந்த அதே 1500 ரூபாய் தான் கீழேயும் வரும். ஓகேவா? கொல்கத்தால இருக்க வீடு வந்து என்னன்னா மோர் தென் 40 lakhs இருக்குமா பாப்புலேஷன். அப்போ ஆப்வியஸா எந்த இதுல வருவாங்க? அவங்க 10% கிரைட்டீரியால விழுவாங்க. கரெக்டா? மோர் தென் 40 lakhs, அப்போ 10% கிரைட்டீரியால விழுவாங்க. 10% ஆஃப் த சேலரி அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணோம். 10% ஆஃப் த சேலரி நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு? இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. 2940. கரெக்டா? அப்போ அந்த 2940 தான் இங்க போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு 1500 வந்துச்சு, இதுக்கு 2940 வந்திருக்கு. இது ரெண்டுத்துல எதனா ஒரு வீட்டை தான் டாக்ஸபிள் பண்ணுன்றது கண்டிஷன். இதை நான் எந்த வீட்டை எடுத்துக்குது? விச் எவர் இஸ் லோவர். இந்த 2 வீட்டுல எந்த வீட்டு இப்போ லோவரா இருக்கு? 1500. அப்போ 1500 நான் இங்க டாக்ஸபிள் பண்ணிடுவேன். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ 90 நாள் எக்ஸம்ஷன் முடிஞ்சு. கரெக்டா? 90 நாள் எக்ஸம்ஷன் முடிஞ்சு. இந்த அம்மா என்ன பண்ணுது? 90 நாளைக்கு மேலேயும் என்ன வச்சிருக்கு? புரேலா வீட்டை வச்சிருக்கு. ஓகேவா? 90 டேஸ்க்கு அப்புறமாவும் புரேலா வீட்டை வச்சிருக்கு. ஏன்னா எப்போதான் காலி பண்ணுது? December 31st தான் காலி பண்ணுது. அப்போ இந்த டேட்டுக்கு அப்புறத்துல இருந்து எந்த டேட் ஸ்டார்ட் ஆகுது? 1/10/2022. ஓகே, விச் மீன்ஸ் அக்டோபர் மந்த்ல இருந்து. அக்டோபர் மந்த்ல இருந்து எப்பதான் காலி பண்ணுது அந்த அம்மா? டிசம்பர்ல தான் காலி பண்ணுது. அப்போ 31/12/2022 வரைக்கும் இருக்கலாம் இல்லையா? சோ இங்கேயும் என்னன்னா 3 months வந்துருச்சு. இங்கேயும் 3 months வந்துச்சு, இங்கேயும் 3 months வந்துச்சு. அதனால சம் ஈஸி ஆயிடுச்சு. மேபி டேட் மாத்தி தான் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா போயிருக்கும். சோ 3 months வந்ததுனால ஒன்னு ஈஸியில சம் ஈஸி ஆயிடுச்சு. அப்போ இங்கேயும் 3 monthsனா மேல போட்ட கால்குலேஷன் அப்படியே கீழே வந்துருமா? ஏன்னா மேல ஆல்ரெடி 3 months தான் கால்குலேஷன் பண்ணிருக்கோம். அதே தான் இங்கேயும் வரும். ஆனா இந்த டைம் பீரியட்ல என்ன ஆயிடும்? both house shall be taxable. கொடுத்த 90 days பீரியட நீ யூட்டிலைஸ் பண்ணல, நீ 90 டேஸ்க்கு மேல வச்சிருக்க, அதனால 2 வீட்டுக்கும் சேர்த்து டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1500 plus 2940 440 வருமா? கரெக்டா? சோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுச்சு? புரேலா வீட்டை காலி பண்ணிட்டாங்க. டிசம்பர் காலி பண்ணிட்டாங்க. அப்போ 1ஆம் தேதி ஜான்ல இருந்து அடுத்த அந்த இயர் எண்டு மார்ச் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மறுபடியும் இங்கேயும் 3 மாசம் வரும். சோ அப்போ இந்த இடத்துல புரேலா வீடு இல்ல, புரேலா வீட்டை காலி பண்ணிட்டோம். அப்புறம் கொல்கத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ மேல இருக்க இதே 2940 அப்படியே வருமா? ஏன்னா 3 months சேம் கால்குலேஷன். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு டாக்ஸ் ஆகும்? 2940. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 year, அதாவது 12 monthsக்கான வேல்யூவேஷன் பர்பஸஸ், வேல்யூ ஆஃப் பர்பஸஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும்? 10,380. புரிஞ்சுதா? இது 10,380 வந்துருச்சு. திஸ் இஸ் யுவர் வேல்யூவேஷன் ஆஃப் பர்பஸஸ். இப்போ இதை தூக்கிட்டு போய் கிராஸ் சேலரி நம்ம ஆட் பண்ணணும். கிராஸ் சேலரி ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக் சேலரி போடுவோம், டேர்னஸ் அலவன்ஸ் ஆல்வேஸ் ஆட் பண்ணுவோம். அக்கௌண்டிங் அலவன்சஸ்ல எவ்வளவு அலவன்ஸ் கொடுக்கும் அதை மைனஸ் பண்ணி 12,000 விச் மீன்ஸ் 1000 into 12. அதுல இருந்து நம்ம இந்த 700 into 12 போட்டோம்னா 8,400 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம்னா 3,600. என்ட்ரி வந்து ஃபுல்லி டாக்ஸபிள், ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது. ஸோ அலவன்சஸ் மொத்தம் ஆட் பண்ணோம்னா 45,600. அதுல இருந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனை கொண்டு வந்து ஆட் பண்ணுங்க. இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டாக்ஸபிள் சேலரி கிடைச்சிரும் 1,27,980. இப்போ போயிட்டு அந்த ப்ரொவிஷனை படிச்சா உங்களுக்கு புரியும். இப்ப புரிஞ்சுதா? எங்கேயாவது டவுட் இருக்கா? இப்போ போயிட்டு நீங்க அந்த ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா புரியும். திஸ் ப்ரொவிஷன். இப்போ இதை படிங்க. The value of purchase shall be taken for only one house having lower value period not exceeding 90 days. 90 days எக்ஸிட் ஆகல அப்படின்னா எதனா ஒரு ஹவுஸ்க்கு தான் நாங்க டாக்ஸபிள் பண்ணுவோம் லோவர் ஆஃப் த வேல்யூல. தேர் ஆஃப்டர் 2 வேல்யூவும் டாக்ஸபிள் ஆகும், போத் ஹவுஸுமே டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு இப்போ அந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பான். இப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்.
90 நாள் வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளேயே அந்த வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணலன்னா 2 வீட்டுக்கும் சேர்த்து டாக்ஸபிள் பண்ணு 90 நாளைக்கு அப்புறம். 90 நாளைக்குள்ள இருந்தனா எந்த வீட்டுல வந்து லோவரா இருக்கோ அந்த வீட்டை டாக்ஸபிள் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் திஸ் டேர்ம் 90 days. ஸோ இதுல வந்து குவார்டர் வைஸ் இருக்கிறதுனால, விச் மீன்ஸ் 3 months 3 months ஈச் குவார்டர் இருக்கிறதுனால நம்மளால வந்து கால்குலேஷனுக்கு நம்ம நிறைய டைம் எடுத்துக்கல. இங்க இந்த கால்குலேஷன்லாம் வந்து மேல இருந்ததே அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம். கரெக்டா? இந்த கால்குலேஷனுக்கு நம்ம டைம் எடுத்துக்கல, ஏன்னா மேல இருந்ததே அப்படியே கீழே கீழே எடுத்து போட்டோம். இன்கேஸ் அவன் டேட்டா மாத்தனா அப்படின்னா கால்குலேஷனுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்க பண்ணோம் இல்லையா, இங்க இந்த மாதிரி நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 பண்ணிட்டே இருக்கணும், ஒரு பாயிண்ட்டுக்கும் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த சம்ல தான் நான் படிக்கும் போதெல்லாம் மண்டைய பிச்சுக்கிட்டேன், என்ன தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க இதுல அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா வந்து ஒரே நிமிஷம்.